சொல்லுங்க பாப்போம். யார் அவார்டு கொடுப்பாங்கன்னு அவன் காத்துன்னு இருக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் இதை பற்றி நான் சொல்லணும். ஒரு கூட்டம் உட்காந்து இருக்குது, எவன் கொடுப்பான் எவன் வாங்கலான்னு. அதில் நான் மாட்டேன் பல்து உங்களுக்கு. நான் எப்போ நல்லவங்க பக்கம்தான் வருவேன். பரவாயில்ல, அதெல்லாம் வந்திருக்கேன். உனக்கு கூட அவார்டு கொடுக்கலாம், நடிக்கிறிய நீ. ஏன்னா ஒன்று பேச பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேச அழகு லுக்கு வேணும், புரியுதா? நல்லா பேசுகிறேன். யாருக்கு தரணும் அவார்டு? கண்ணு தம்பி, ஏன் வராது ஏன் ட்ரை பண்ற? நீ சக்கரவர்த்தி வயசுன்னா உன் வயசுன்னா அவரு பெரிய ஆளு, நீ சின்ன பையன். இளவர தளத்துல புதுசா முடிய உன் சொந்த குரல பேச, அப்புறம் திருப்பி ஆபரேஷன் வந்துரு போது உனக்கு. இந்த அவார்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாமினிஸ்ட்லாம் யாரும் இல்ல, இவர் வின்னர் மட்டும்தான். ஏன்னா எல்லா படத்துலயும் இவர் மட்டும் தான் நடிக்கிறாரு. அதனால லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ணன் ராமையா. நீச்சல் அடிச்சுங்கிற அவார்டு படிச்ச நீச்சல் அடி சொன்னு யார் இந்த ஃபெலோ? இவர் தான் சார், அண்ணன் ராமையா. இவர் தானே? ஆமா சார். சார் வணக்கம் சார். டபுள் பேர் வச்சு பாடி உடம்பு டபுளா வச்சிருக்க. நீ அவார்டு வாங்குறியே? வர நாட்டுல யாராருக்கு அவார்டு கொடுக்கணும்னு ஒரு இது இல்லாம போச்சு. ஆனா இது கொடுக்கலாம், எல்லாம் டபுள் ஆகுற. நீச்சல் பண்ண பத்திய சும்மியில் அப்ப நல்லா நடிக்கிறது தானே. தேங்க்யூ சார். ஓகே சார், இந்த அவார்டு வாங்குறதுக்கு அவங்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் சொல்லாமா சார்? இந்த அவார்டு இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது காரணமே என்னோட டைரக்டர் சார் தான் சார். அதாவது சாதாரணமாக நான் இந்த வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் சப்போர்ட்டா பழம் வித்திருந்தவன் சார். இன்னைக்கு எனக்கு பெஸ்ட் சப்போர்ட் ஆக்டர் கிடைச்சிருக்குன்னா அது காரணமே அதான் சார். எங்கள் டைரக்டர் பிரபு லெமன் சார் தான் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் சொன்னார் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, என்னன்னா, நீ எப்படி சப்போர்ட்டா பழம் வித்திருந்தியோ அதே மாதிரி நான் லெமன் ஜூஸ் கடை வச்சிருந்தேன். இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விற்கிறவன், வெங்காயம் விற்கிறவன், பூண்டு விற்கிறவன், இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு நடிகனாக ஆக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல விருதை என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி என்னை இந்த படத்தில் கமிட் பண்ணார். இப்போ நான் இந்த இடத்துல இந்த அவார்டை வாங்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் சார் தான். அவருக்கு தான் இந்த அவார்டு நான் சமர்ப்பிக்கணும். ஓகே சார், இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் சப்போர்ட்டா வித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த சப்போர்ட்டா எப்படி வித்தீங்கன்னு கொஞ்சம் செஞ்சு காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு தான் அவர் ரொம்ப அட்மையர் ஆகி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாரு. அதனால தான் சார் பண்ண சொல்றேன், கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நடிகன்னா அந்த காலத்துல கஷ்டப்பட்டு நடிச்சு வந்தான். சப்போர்ட்டா விற்கிறவனுக்கெல்லாம் அவார்டு தடுத்து என்ன போட்டு நிக்க வச்சு இவனுக்கு என்ன சப்போர்ட்டா நிக்க வச்சுக்கிறேன். என் டயம் பண்ணு, என்ன பண்ண பார்க்கலாம். சப்போர்ட் 3 ரூபா சப்போர்ட். சப்போட்டா 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 சப்போர்ட் 3 சப்போர்ட். சார் வாங்கலையா சார்? சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட். சார் போங்க சார், திருப்பி போய் நீ ஏவிஎம் ஸ்டுடியோல சப்போர்ட்டா வித்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நல்லா வருவேன். ஒண்ணு சொல்லிட்டு போறேன், நல்ல கலைஞனுக்கு பிரைஸ் கொடுங்க. இப்படி சப்போர்ட் ஒரு பையா பேப்பர்லாம் கொடுத்துன்னு வச்சுக்கோ, சினிபெல்ட் பேக்கப் ஆயிடும். வரேன். இப்போ அண்ணன் ராமையா நல்லா சப்போர்ட்டா வித்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி பெஸ்ட் கோரியோகிராஃபி. The nominees are Ganesh Master for motion, the second nominees are Giridhar Master for Sakkalayil Vilundhen,
third nominees are Florence Master for Tirunirmalai. கேட்டகரியில நம்மளுக்கு 2 வின்னர்ஸ் இருக்காங்க. அதை அனௌன்ஸ் பண்ண நாயாட பேயாட புகழ் மிஸ் நிலா மாஸ்டர், கம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாஸ்டர். ரைட். இந்த குழந்தைங்க ஆடணும் இல்லை, என்னுடைய பிள்ளைங்க தான். ஆமா, எல்லாருடைய சாயில் அப்படியே பார்த்துருப்பேன். நீ சரிங்க. என்ன பார்க்காத, அந்த ஸ்டெப்ஸை பார்த்து குழந்தைங்க ஆடுங்க சூப்பரா பண்ணாங்க. வின்னர்ஸ் யாருன்னு தெரியுமா மாஸ்டர்? அது நீயே சொல்லு, நான் சொல்றது நீ தான் சொல்லணும். அது நிக்க வச்சிருக்கேன். ஓகே மாஸ்டர். வின்னர்ஸ் 2 பேரு, அதாவது கீதர் மாஸ்டர் அண்ட் கணேஷ் மாஸ்டர். என் பிள்ளைங்க சூப்பரா ஆடினாங்க. நான் எதிர்பார்க்கவில்லை. நீ தம்பி கிழி கிழி கிழின்னு சூப்பரா. அக்கா நான் கிழிக்கல, நீங்க ஸ்டேஜை குனிஞ்சு தொட்டு கும்பிட்டீங்களா அப்ப கிழிஞ்சிச்சு. நாட்டு பையன் சொல்லக்கூடாது. நீங்க நல்லா வருவீங்கடா. நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்கறதை விட நீ ரொம்ப அற்புதமா பண்ணடா. நல்லா இருங்கடா. விழுங்கடா, காலையில் விழுங்க. அவார்டு கொடுக்கலையா? கொடுப்பாங்கடா. அவார்டு உங்க கையால தான். நீ ஏன் தம்பி இப்படி ஆளு பாக்குற? புதுசா வேலைக்கு இந்தாங்க சார். கொடுக்கிறேன். என்னக்கா 2 பேருக்கு ஒரே ஒரு சொம்பு கொடுக்குறீங்க? சொம்பு ஒண்ணுதான், ஆனா 2 பேரும் பிரிச்சு பார்க்க விரும்பல. 2 பேருமே 2 கண்ணா நினைச்சிட்டு இருக்கு. 2 வாங்கிக்கோங்க. ஓகே, கால் கேமரா நல்லா போதுண்டா. நமக்கு போதுண்டா. அருமையான தருணம் இது. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. இந்த ஸ்டெப் எப்படி பிடிச்சீங்க? ரொம்ப அற்புதமான ஸ்டெப். அது வேற ஒண்ணும் இல்ல சார். சொல்லுங்க சார். அதாவது ஒரு நாள் வந்து நான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தேன். அப்ப நல்லா தூக்கம் எனக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு 3 நாள் ஊற வச்ச லுங்கின்னு நினைக்கிறேன். அது அதை கட்டி உட்காந்துருந்தேன். திடீர்னு உள்ள நம்ம ஏதோ ஒன்று ஊறிச்சு. என்னடான்னு பார்த்து லுங்கி அப்படி ஒதுனா கர்ப்பா பூச்சி ஒன்று கீழே ஊதுது. இப்படி ஒதுனே என்ன பாருங்க, டேரக்டர் பார்த்துறாரு. பார்த்துட்டு ஸ்டெப் நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்ப போட்டு அந்த ஸ்டெப் ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை சார். நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஸ்டெப்பும் சான்ஸ் இல்லை சார், செம்மையா இருந்தது. உங்க ஸ்டெப் எப்படி பிடிச்சீங்க அதை நான் சொல்லணும். அந்த ஸ்டெப் தான் சார். அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஷூட்டிங் நடந்துட்டு இருந்து இல்லையா, அது நடந்து ஒரு காலேஜ் இருக்குது தான் இந்த கோரியோ போனாங்க. காலேஜ் பண்ணும்போது அங்கே ஃபிகர்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க. டப்புன்னு ஆரோக்குள்ள அங்கே போயிட்டு வந்தவா ஸ்டெப் போட ஆரம்பிச்சேன். டப்புன்னு அங்கே தான் பண்ண போல போலீஸ் பார்த்துட்டா போல. அவன் லட்டி எடுத்து டப்புன்னு முட்டி அச்சா போல. சார் அடிக்காதீங்க என்ன. டப்பு இன்னொருத்தன் சைடில் விட்டான். டப்பு சார் அடிக்காதீங்க என்ன. அப்புறம் 2 பேரும் டப்புன்னு அடிச்சோடனே இப்படி என்ன அடிச்சு மட்டும் தொத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிச்சு தொத்த ஆரம்பிச்சு நான் என்ன பண்ண 2 சைடு தத்துன்னு அப்படியே ஓடினேன். இதே ஓட்டு இப்படி ஓடியா அந்த சைடு எங்க கோரியோகிராஃபர் நடந்துட்டு இருக்குது. பசங்களாம் பார்த்துட்டு மாஸ்டர் புது ஸ்டெப் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டெப் எல்லாரும் போட்டுருந்தாங்க. சூப்பர் சார். பட் இன்னொரு ஸ்டெப் ஒன்று போட்டீங்களே படுத்துட்டு, அது எப்படி சார்? அந்த முட்டி போட்டு எப்படி பண்ணா? எஸ் சார், அந்த கீழே படுத்துட்டு அது நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எப்படின்னா விளக்கம் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஸ்டெப் தானே சொல்றீங்க? ஆமா சார், ஆமா சார். அது நல்லா பாத்துங்க. எப்படி நல்லா பாத்துட்டீங்களா? அதான் இதேதான். என்ன பண்ண அடிச்சாங்க பாருங்க. அடிச்சோன்னு 2 நாள் வீட்லயே இருந்து எந்திர முடியல. உடனே ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப் வேணும் புது படத்துன்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ண, என்னால் முடியாத பட்சத்தில் சார் என்னால் எந்திரிக்க கூட முடியாது அப்படின்னா, சார் நல்லா இருக்குனானுங்க. இதுவா சார் நல்லா இருக்குண்ணே? ஆமாம் சார் நல்லா இருக்குனானுங்க. மரியாதையாக போயிடுங்கன்னு அடி அந்த மாதிரி கை தூக்க முடியல. காலையில் சொன்னேன் இதே சூப்பராக இருக்கு சார், பக்கா சார் நல்ல ஸ்டெப்பு சார், படுத்துட்டே போடுறா பல மனுஷனானுங்க. அவங்க அதே போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வா வா வா. உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட். நேயர்கள் கேக்குறாங்க, நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படி அவுட் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா டான்ஸ் வேணா நாங்க ட்ரை பண்றோம். அக்கா நீங்க உங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி சூப்பரா ஆடுவீங்க. அக்கா நீங்க சொல்லக்கூடாது. சரி ஓகே வாங்கடா. Let the song be
பேயாட நாயாட பேயாட நாயாட பேயாட நாயாட பேயாட நாயாட. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னா நியூ ஃபேஸ் அவார்ட். The first nominees are Surihasan for Valyabadi. இந்த சூர்யான்றது யாரு? அவன் என்ன கோலம், என்ன குட்டை, என்ன கிணறு, என்ன ஆறு, இப்படி ஒன்றும் தெரியாம என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. அப்படியே மீறி கேட்டா அவனை செருப்பாளி அடிப்பேன். The second nominees are Modal for Dandapani. என்ன பாப்பா, பால் சாப்பிட்டியா? பாத்திச்சு ஏதாச்சும் சொன்னாலா? சொல்லுகிறத பிரிச்சு மேய்ஞ்சு போடுறேன். டேய் முனி, இங்க வாடா. அவன் அப்பே ஆத்தா மாமே மச்சான் எல்லாரும் தாலி அத்தறிடா. இங்க வாடா. The third nominees are V.S. Raghavan for குறும்பு போட்டை முரட்டு சிங்கம். அதுல பாருங்க தம்பி, புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில என் பொண்டாட்டி காலையில கடைக்கு போயிட்டு வர சொன்னா, அது போல நேரத்துல என்ன சொல்றேன்னா, ரொம்ப டைட்டா இருக்கு, இங்க போய் ஒரு குஷு போட்டுக்கலாமா? இந்த கேட்டகரியில வின்னர்ஸ் யார் அனௌன்ஸ் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் டிஆர் மகாலிங்கம். அற்புதமான நிகழ்ச்சி. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. காலம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் தான் உங்களை பார்க்க முடியவில்லை. நான் என்றால் சிலருக்கு யார் என்று தெரியாது, முகம் மாற்றிருக்கிறது. என் ராகத்தை கேட்டால் நீங்கள் நான் என்று தெரிந்து கொள்வீர்கள். தம்பி, ஏன் மூஞ்சில் மாறி ஆகிவிட்டது? சூப்பரா இருக்கு சார் பாட்டு. வாவ் வாவ், வாட் a சூப்பர் சாங். கடினமான பாடலப்பா. எஸ் சார். 2 ஹவர் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், ஆனால் இப்போது பாட்டு என்ற பேரில் கொலை செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், தெரிகிறதா? ஓகே சார், இப்போ நியூ ஃபேஸ் அவார்ட் போன வருஷம் நீங்க தான் வாங்குனீங்க. உண்மை. அப்போ ஏன் சார் இப்போ மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒன்றுமில்லப்பா, யாரோ ஒரு ரசிகன் போராமைப்பட்டு கொண்டு இந்த மூஞ்சிக்கெல்லாம் அந்த விருது உண்டா அப்படின்னு வாங்கியதுக்காக ஆச்சரியம் ஊற்றி மூஞ்சி அசிங்கப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இப்போது கொடுக்கப்பட்ட நடிகருக்கு விருது இருக்கிறதே, அவருக்கு முகத்தில் ஊத்தவே வேண்டாம், ஏற்கனவே அப்படித்தான் இருக்கும். அதைத்தான் நான் இப்போது வந்து கொடுக்க வந்திருக்கிறேன். நினைத்து பார்க்கும்போது மனமே வேதனை இருக்கிறதப்பா. ஓகே, இப்போ வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டான். The winners are மோதல் தண்டபாணி. நன்றா இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியவில்லையா? போக போக நீயே புரிந்து கொள்ளாய். சார், இந்த அவார்டு கொஞ்சம் கொடுத்துருங்க. இது சாதாரண சொம்பல்ல, இது ஒரு சரித்திரமே இருக்கிறது. சரித்திரம் உள்ள இல்லையப்பா, இது பின் வரலாறு இருக்கிறது. இதை பாதுகாத்து உன் வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்கொள், புரிதால்? இது துரும்பாக இருக்கும், நீ இருப்பா என்று தெரியவில்லை. சார், இந்த அவார்டை வாங்கியிருக்கீங்க, ஃபீலிங்ஸை பத்தி கொஞ்சம் ஜனங்களுக்கு சொல்லலாமே. தம்பி, எனக்கு கிடைக்காம இந்த தமிழ்நாட்டுல யாருக்கு நியூ ஃபேஸ் அவார்டு கிடைக்குங்க? எனக்கு தான் சட்டப்படி கிடைச்சாகணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கீங்க. இந்த முகம் நியூ ஃபேஸ் இல்லைன்னா வேற எந்த முகம் நியூ ஃபேஸ் ஆகணும்? சரி, இவ்வளவு நியூ ஃபேஸ் வாங்குறீங்க, எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க இந்த ஃபேஸை? அது வேற ஒண்ணும் இல்லை தம்பி. தினமும் காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் முகத்தை தயிர்ல ஊற போடுவேன். ஏன் வாஷிங் மிஷின் ஊற போட வேண்டாங்க? அதுலயும் 1/2 மணி நேரம் ஊற போடுவேன். அதுக்கப்புறம் சோற போட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். சரிங்க சார், சூப்பர், நன்றி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. சாரியா மாஸ்க் போட்டிருக்காரு. அவர் மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டாங்களா சார்? அப்படியா? அவர் மாஸ்க் கழட்டி பாருங்க, அப்பவும் அப்படிதான் இருக்கும், ஆசிட் ஊத்துற மாதிரி. என்னப்பா இது கொடுமை? இது
சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். இவனெல்லாம் ஒரு நடிகனா? காலத்தின் கட்டா எப்படி மாற்றுறது? நல்ல காலம் அவன் முகத்தை அழகாக மாற்றவில்லை. இவன் இப்படி இருந்தால் தான் இவன் வாழ்க்கை இப்படி இருக்கும். ஓகே சார், உங்ககிட்ட ஒரே ஒரு முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை. ஆமா, என்ன கொடுமை இது? என்ன விஷயம்? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு பாட்டு பாடிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். பாடலா? நானா? ஆமா சார். சதாலில மலையிலே அலைகிறேனே. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னா பெஸ்ட் எமோஷனல் அவார்ட்ஸ். த நாமினிஸ் ஆர் The first nominees are Vakiraj for Mondane Mudichi. தங்கச்சி, உனக்கு 10 வயசு இருக்கும். அப்போ நீ குச்சி ஐஸ் கேட்ட. ஐஸை நான் சாப்பிட்டு குச்சிய உனக்கு கொடுத்தேன். அப்போ நீ என்ன குச்சாலே வச்சு சும்மா குத்துன. அதை கூட பொறுத்துட்டேன். உனக்கு 15 வயசு இருக்கும். அப்போ நீ பஞ்சு முட்டாய் கேட்ட. முட்டாயை நான் சாப்பிட்டு பஞ்சிய உனக்கு கொடுத்தேன். அதுக்கு நீ நெஞ்சு மேலேயே எட்டி வச்ச. அதையும் பொறுத்துக்கிட்டேன். உனக்கு 25 வயசு இருக்கும். எப்பா என்ன அது கூட நிறுத்திட்டீங்க? டைலாக் நிறைய இருக்குப்பா. போதும். The second nominees are Gajendra for Chota Gaunda. ஆத்தா, பொழுது சாயறதுக்குள்ள நான் வரலனா வெள்ளை பானையில இருக்க சாத்துக்குடி ஜூஸை நீ குடி. வந்துட்டேன்னா கருப்பு பானையில இருக்க லெமன் ஜூஸை நான் குடிக்கிறேன். மொத்தத்துல சாயங்காலம் வரலனா 2 ஜூஸுமே கெட்டு போயிடும் ஆத்தா. ஆத்தா ஆத்தா. The third nominees are Satyapriya for Basha. சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. நீங்க யாரு? நிறுத்துறா. என்ன விசாரணையா? ஆமாமா, உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. யாராவது? டேய், இது வரைக்கும் ஒரு மாட்டா இந்த பிள்ளை பாக்குற மாதிரி கூட ஒண்ணு பாத்துக்க மாட்டேன்டா. டேய், ஒரு நடு ரோட்ல ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தா பொம்பளை நானே அவனை இறங்கி வெட்டுவேண்டா. அவன் ஆம்பளை, அவன் என் பிள்ளைடா. அப்பனா நீ அம்மா இந்த கேட்டகரிஸ்ல வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் மத்தியான பாபு. வணக்கம் தம்பி. வணக்கம். இந்த அவார்ட்ஸை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை பத்தி தானே? ஆமா சார். அதுதானே வந்திருக்கிறேன். சரி சொல்லுங்க சார். என்ன சொல்ல போறேன்னா சொல்லுங்க சார். சொல்றேன்பா. இந்த அவார்டை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க சார். அட சொல்றீங்கப்பா. அட போங்க சார், டைம் ஆகுது. என்ன ப்ரொடியூசர் திட்டுறாரு. நம்ம அவார்ட்ஸ்ல வின்னரை பார்த்துருவோம். த வின்னர்ஸ் ஆர் சோட்டா கவுண்டர் ஃபார் கஜேந்திரா. சாதாரண அவார்டு இல்ல. இனிமேல் பாருங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டும். பணம் உங்க வீட்டு கதவை தட்டும். இது எனக்கு கிடைச்ச அவார்டு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச அவார்டுடா. ஏண்டா எவ்வளவு எமோஷனலா டயலாக் பேசி இந்த அவார்டை வாங்கியிருக்கேன். சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓடா சார், இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் ஜனங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதைத்தானடா இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஓகே சார். இப்போ என்னெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க அவார்டுக்காக? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. விடிய காலில் 5 மணிக்கு 10ஆம் வாய்ப்பாடு 10 தடவையும் ஆத்திச்சூடி 9 தடவையும் எழுதணும்டா. சார், அந்த ஹோம்ஒர்க் இல்ல சார், என்ன பயிற்சி பண்ணீங்க? என்ன பயிற்சில அதை கேக்குறியா?
தினமும் சாயங்காலம் 6 மணிக்கு ஜிம்முக்கு போயிட்டு 10 கிலோ தம்பிள்ஸ ஒரே கையில தூக்கணும்டா. சார் நான் அதை கேட்கல சார். ஆ. நடிப்புல என்னெல்லாம் நீங்க உங்களை மெழுகேத்திக்கிட்டீங்க அப்படி கேட்கறேன் நானு. நான் எங்கடா பண்ணேன்? நான் சாப்பிட்டு வீட்டுல தூங்கிட்டு தான் இருந்தேன். இவனுங்க தான் ஏதோ அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தானுங்க. இவனுக்கு வேற வேலையே இல்லையே. சரிங்க சார், இப்போ புது நடிகர்லாம் இருக்காங்க, நீங்க என்ன உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இப்ப இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என்ன அப்படின்னா, அதாவது பெண் நடிகர்கள்லாம் தமிழை கத்துக்குங்க, தமிழ்ல பேசுங்க. ஆண் நடிகர்கள்லாம் டூப்பு போடாம சண்டை போட கத்துக்குங்க. என்னோட படத்துல பாத்துருப்பீங்களா நீங்க? பாத்துருங்க சார். அந்த மாதிரி ஃபைட்டு போட கத்துக்குங்க. அது போதும், தமிழ் சினிமாவுல மேல வந்துடலாம். ஓகே சார், உங்களோட ரோல் மாடல் யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படின்னா முன்மாதிரி சார், முன்மாதிரி. இங்க வாடா. அப்படி தமிழ்ல பேச வேண்டியதானே? இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் தமிழ்ல பேசணும்னு. சும்மா திருப்பி கேட்டதே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க இந்த அவார்ட்ஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த அவார்டை வாங்கினதுல ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். வரட்டுமா? இந்த வருஷம் அஜித் அவார்டை பார்த்தோம், அடுத்த வருஷம் சூர்யா அவார்டை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பிபி நாத்தின் டூப்பு.